Hello friends, welcome to Pebbles. நான் எக்ஸைட் போகிறது சிவப்பரிசி கடாய் அடை. சிவப்பரிசியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆல்ரெடி வந்து நான் சிவப்பரிசி பாயாசத்தில் வந்து சொல்லியிருப்பேன். சிவப்பரிசி பாயாசம் பார்க்கலன்னா நீங்கள் அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிவப்பரிசி அடைக்கு வந்து நம்ம 2 டம்ளர் சிவப்பரிசி எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். வேறு எந்த பருப்பும் நம்ம யூஸ் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்காது. இதை வந்து நல்லா 4 hours வந்து சிவப்பரிசியை நம்ம சோக் பண்ணிவிட்டு இது வந்து 1 hour 1.5 hours இருந்தாலே போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம சிவப்பரிசி வந்து 2 டம்ளர் எடுத்துக்கலாம். அதாவது இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இது கூட நம்ம பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இது 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். சிவப்பரிசி வந்து 4 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். தாளித்து நம்ம அடமாவில் கொட்டுறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கலாம். 5 வரமிளகாய் நான் வந்து அதாவது கிள்ளி வச்சுருக்கேன். சிவப்பரிசி வந்து நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறோம். இந்த அரிசி வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது அரைப்பறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடலைப்பருப்பை வந்து கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். மிக்சியில் வந்து அரைப்படாதுன்னா நீங்கள் கிரைண்டர்லேயே அரைச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக 2 டம்ளர் அளவுக்கு இருக்கிறதுனால மிக்சியிலேயே அரைச்சிக்கிறேன். இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியில் நிறைய சத்துக்களும் இருக்குது. இந்த அடைக்கு வந்து என்னென்னா தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இது பார்த்திங்கனாவே தெரியும். இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். பட் இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். பட் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி வந்து தேவையான அளவு நம்ம பார்த்து ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது வந்து நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ சிவப்பரிசி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். நம்ம இதை தாளிச்சிட்டு அடமாவு கூட கொட்டிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் கொட்டிக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ மாவு கூட கொட்டிக்கலாம். இப்போது இந்த தாளிச்சதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடாய் அடை ஊற்றிக்கலாம். இந்த அடைக்கு வந்து மினிமம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். நைட் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் 1 அடை 1.5 அடை இருந்தாலே போதும். அவ்வளோ ஹெவியாக இருக்கும். இது வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். சிவப்பரிசி கடாய் அடை ரெடி. நான் சிவப்பரிசி கடாய் அடை எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.